தளபதி விஜய் அண்ணாவோட லாஸ்ட்டு படம் ஜனநாயகன் நைட் ஷோக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டுருந்தோம். நானும் என் மனைவியும் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நைட்டு 11:55க்கு ஷோ. நான் என் ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த படத்துக்காக போயிட்டுருக்கோம். எங்கள் அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தேட்டருக்கு வந்துட்டாங்க. தேட்டரு உள்ளேருந்து நாங்கள் எல்லாருமே தேட்டருக்கு போயிட்டுருக்கோம். தேட்ரு உள்ளே போனால் வெளியே பெருசாக கூட்டம் இல்லை. பட் ஆனால் உள்ளே போனால் செம்ம கூட்டம். 11:55க்கு ஆரம்பிக்க வேண்டிய ஷோவே 12:15க்கு தான் ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் க்ரௌடு. சரி அந்த கேப்லையாவது ஒரு 2-3 ஃபோட்டோ எடுன்னு என் மனைவி கேட்டால், சரி அவங்களுக்காக ஒரு 2-3 ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு ஒரு 4-5 ஷாட் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸ்க்ரீனுக்கு உள்ளே போனால் ஃபுல் க்ரௌடு. நல்ல வேலை டிக்கெட்டு ஒரு நல்ல இடத்துல தான் போட்டு வச்சுருந்தார் எங்கள் அண்ணன். அதுக்கப்புறம் படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிராமத்து மக்கள் சாதி பிரச்சனை லாஸ்ட்டு படம் அப்புறம் லோக்கல்லே இந்த மாதிரி ஒரு டீ குடிச்சிட்டு நானே மனைவியும் 4:30 ஆகிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கு. திருப்பி வேலைக்கு வர போனோம்ல, அதனால் கிளம்பி வந்துட்டோம். பாய். பிறந்த தமிழ் மகன் நீ.
படம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. படம் சூப்பராக இருக்குது. எல்லாருமே போய் தேட்டரில் பாருங்கள். தேட்டரில் பார்த்தீங்கன்னா படம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டு டைம் இங்கேயே 3:40 ஆகிடுச்சு. ஒரு டீயும் பிலால் பன்னும் சாப்பிட்லான்ட்டு எல்லாம் முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டோம். எனக்கு தெரிஞ்சு 4 மணி ஆக போகுது. பிலால் திறந்துருப்பானான்னு எனக்கு தெரியல. ஏன்னா 3:30 க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன். சரி இருந்தாலும் போய் ஒரு ரைடு போய் பார்த்துட்டு வருவோம். திறந்துருந்துச்சுன்னா டீயும் பன்னும் சாப்பிட்டு வரலான்ட்டு நான் என் ஃபேமிலியார் எல்லாருமே போயிட்டுருக்கோம். நான் நினச்ச மாதிரியே டைம் 4 மணி ஆகுதுல்ல, பிலால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ எனக்கு டீ குடிக்கணும் போல் இருக்குன்றதுனால வீட்டு பக்கத்துலேயே ஒரு டீ கடையில் குடிச்சிட்டு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நானும் மனைவி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா நாளைக்கு நாங்கள் வேலைக்கு போகணும். அதனால் தேங்க்யூ காய்ஸ்.